ஜோதிட ரீதியாக ஒரு வருடத்தில் வரும் 3 முக்கிய அமாவாசைகளில் தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த தை மாதத்தில் சூரியன் சனியின் வீடான மகர ராசியில் பிரவேசிக்கிறார். தந்தை சூரியன் பித்ருகாரகன் மற்றும் தாய் சந்திரன் மாத்ருகாரகன் ஆகிய இருவருமே சனியின் வீட்டில் இணைவதால் இந்த காலம் மிகவும் புண்ணியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வழிபாட்டு முறைகள். தர்ப்பணம். இந்நாளில் நம் முன்னோர்களை நினைத்து புனித நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். வீட்டு வழிபாடு. தர்ப்பணம் முடித்த பின் வீட்டிற்கு வந்து மறைந்த முன்னோர்களின் படங்களை சுத்தம் செய்ய வேண்டும். படங்களை வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். கோமாதா பூஜை. கோதுமை தவிடு மற்றும் அகத்திக்கீரை போன்றவற்றை முன்னரே ஊற வைத்து அதை பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும். கவனிக்க வேண்டியவை. தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடும் நாளாக இருப்பதால் இந்நாளில் சுபகாரியங்கள் சிறுமணம் காதுகுத்து போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அத்தகைய காரியங்களை வேறொரு நல்ல நாளில் செய்து கொள்வது சிறந்தது.